சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். என் இனிய சகோதரர்களுக்கு ரக்ஷபந்தன் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ரக்ஷபந்தன் எப்படி உருவாச்சு? பெண்கள்லாம் ஏன் அவங்க சகோதரர்களோட கையில ராக்கி கட்டுறாங்க? இந்த ரக்ஷபந்தன் பண்டிகைக்கு பல கதைகள் இருக்கு. அதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். ரக்ஷபந்தன் அப்படின்னு சொன்னாலே அண்ணன் தங்கை அக்கா தம்பிகளுக்கு இடையிலான உறவை போற்றக்கூடிய ஒரு பண்டிகையா இந்த ரக்ஷபந்தன் பார்க்கப்படுது. ஆனால் புராணத்தை சற்று புரட்டி பார்க்கும்போது இந்த ரக்ஷபந்தன் அப்படின்றது அண்ணன் தங்கைக்கான ஒரு விழா கிடையாது, கணவன் மனைவிக்கான விழா என்பது தெரிய வருது. அது என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம். ஒருமுறை இந்திரலோகத்துல இந்திரனோட கையில அவருடைய மனைவி இந்திராணி ஒரு கயிறை கட்டி அனுப்புறாங்க. அதுதான் ராக்கி. நாளடைவுல அண்ணன் தங்கைகள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா ரக்ஷபந்தன் பண்டிகை மாறி இருக்கு அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கு. மேலும் யமதர்மனோட தங்கையான யமுனா அவங்க அண்ணனுக்கு ஒரு முறை ராக்கி கட்டியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு சரவண பூர்ணிமா அன்னைக்கும் யமனுக்கு யமுனா ராக்கி கட்டி விட்டுருக்காங்க. யமுனா செஞ்ச இந்த செயல் யமதர்மனுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு, யமுனாவோட கையிலிருந்து யாரெல்லாம் ராக்கி வாங்கி கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணமே இருக்காது அப்படின்ட்டு யமதர்மன் ஒரு வரம் தராரு. அன்றிலிருந்து அக்கா தங்கைகள் சகோதரரின் உடல் ஆரோக்கியம் ஆயுட்காலம் நீட்டிக்க அவங்களுடைய சகோதரருக்கு ராக்கி கட்டி விடுவாங்க. மேலும் ஒரு இதிகாச கதையும் உண்டு. துவாபர யுகத்துல ஒரு முறை கிருஷ்ண பகவானுக்கு அவருடைய சுதர்சன சக்கரத்தால் ஒரு இரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை கண்ட திரௌபதி பதறி போய் அவங்களுடைய சேலையோட நுனியை கிழிச்சு கிருஷ்ணருடைய ரத்தம் வழியிற அந்த கையில கட்டியிருக்காங்க. திரௌபதியினுடைய இந்த செயலை கண்ட கிருஷ்ண பகவான் நெகிழ்ந்து போய், நான் இனிமே உனக்கு அண்ணனா இருந்து உனக்கு பக்கபலமா இருந்து எல்லா விதத்திலயும் நான் உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியும் தருவாரு. அதே போல கௌரவர்களோட சபையில பாஞ்சாலியோட துகிலை உரிக்கும் போதும் பாஞ்சாலி மனமுருகி கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறாங்க. அப்படி பிரார்த்திக்கும் போது பாஞ்சாலியின் மானத்தை காக்க கிருஷ்ணர் தன்னுடைய வஸ்திரத்தை தந்து அவங்களுடைய மானம் காத்திருக்காரு. இதன் பொருள் சகோதரனின் உயிர் காக்க கயிறு கொடுத்தால் அவன் தக்க சமயத்தில் மானம் காப்பான் என்று பொருள். இதுவரையிலும் வட மாநிலங்கள்ல கொண்டாடப்பட்ட வந்த இந்த ரக்ஷபந்தன் கொஞ்சம் கொஞ்சமா பரவி இப்போ தென் தமிழகத்திலையும் அதிகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த கதை போல ரக்ஷபந்தன் உருவானதுக்கு பல கதைகள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கதையை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.